அனைவருக்கும் வணக்கம். பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி பிஇஓ தேர்வுக்காக தமிழ் வினா விடைகளை பார்க்க போறோம். இது 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பிஇஓ தேர்வில் கேட்கப்பட்ட வினா விடைகளின் தொகுப்பாக இருக்கு. பார்ப்போம் வாங்க. வினா எண் 1. தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? விடை 27 இயல்கள். வினா எண் 2. ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் என்பதுவும் காப்பிய பண்பாக இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் காப்பிய பண்பாக இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை சிலப்பதிகாரம். வினா எண் 3. காலத்துக்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது இத்தலைப்பில் புது கவிதை எழுதி வெளியிட்டவர்? காலத்துக்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகிறது இத்தலைப்பில் புது கவிதை எழுதி வெளியிட்டவர்? விடை ஈரோடு தமிழன்பன். வினா எண் 4. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் காட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் என பாடியவர்? ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் காட்டி ஆளினும் கடல் மீதினிலே ஆணை செலவே நினைவர் என பாடியவர்? விடை தாயுமானவர். வினா எண் 5. ரூபாவதி கலாவதி என்னும் நாடகங்களை எழுதியவர்? ரூபாவதி கலாவதி என்னும் நாடகங்களை எழுதியவர்? விடை பரிதிமாற் கலைஞர். வினா எண் 5. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளகற்றும் எண்ணிய தேய்த்துச் சென்று. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அகற்றும் எண்ணிய தேயத்துச் சென்று இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எது? விடை ஏகதேச உருவக அணி. வினா எண் 7. திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்டவர்? விடை பட்டினத்தடிகள். வினா எண் 8. காரைக்கால் அம்மையார் பாடிய நூல்? விடை அற்புத திருவந்தாதி. வினா எண் 9. சிலப்பதிகாரத்தை இப்பெயர் கொண்டும் அழைப்பர்? சிலப்பதிகாரத்தை இப்பெயர் கொண்டும் அழைப்பர்? விடை குடிமக்கள் காப்பியம். வினா எண் 10. அரசன் இறந்தபின் அவனைச் சார்ந்தோர் செயலற்று நிற்பது? அரசன் இறந்தபின் அவனைச் சார்ந்தோர் செயலற்று நிற்பது? விடை கையறு நிலை. வினா எண் 11. ராமானுஜரின் குருவாக கருதப்படுபவர் யார்? ராமானுஜரின் குருவாக கருதப்படுபவர் யார்? விடை திருக்கோட்டியூர் நம்பி. வினா எண் 12. சௌந்தர்ய லகரியில் திராவிட சிசு என குறிக்கப் பெறுபவர்? சௌந்தர்ய லகரியில் திராவிட சிசு என குறிக்கப் பெறுபவர் யார்? விடை திருஞான சம்பந்தர். வினா எண் 13. பரமார்த்த குருகதை என்ற நகைச்சுவை கதையை எழுதியவர்? பரமார்த்த குரு கதை என்ற நகைச்சுவை கதையை எழுதியவர்? விடை வீரமாமுனிவர். வினா எண் 14. புலவர் குழந்தை எழுதியுள்ள நூல்களுள் ஒன்று? புலவர் குழந்தை எழுதியுள்ள நூல்களுள் ஒன்று ராவணகாவியமா, சேரதாண்டவமா, இயேசு காவியமா, ராம மகாகாவியமா? புலவர் குழந்தை எழுதியுள்ள நூல்களுள் ஒன்று. விடை ராவணகாவியம். வினா எண் 15. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிது எனத் தமியர் உண்டலும் இலரே தமிழர் பண்பை கூறும் நூல் எது?
உண்டாலம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது எனத் தமியர் உண்டலும் இலரே. தமிழர் பண்பை கூறும் நூல் எது? விடை புறநானூறு. வினா எண் 16. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எனக் கருதப்படும் நூல்களின் எண்ணிக்கை. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எனக் கருதப்படும் நூல்களின் எண்ணிக்கை. விடை 14. வினா எண் 17. சாப விமோசனம் சிறுகதை எழுதியவர் யார்? சாப விமோசனம் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? விடை புதுமைப்பித்தன். வினா எண் 18. தம்பிரான் தோழன் எனப்பட்டவர். தம்பிரான் தோழன் எனப்பட்டவர் யார்? விடை சுந்தரர். வினா எண் 19. நீதிநெறி விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? நீதிநெறி விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை குமரகுருபரர். வினா எண் 20. கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவும் என்று உறவோர் துறந்தவை என வலியுறுத்தும் காப்பியம் எது? கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவும் என்று உறவோர் துறந்தவை என வலியுறுத்தும் காப்பியம் எது? விடை மணிமேகலை. இதுவரைக்கும் 20 வினாக்களை பார்த்திருக்கோம். தொடர்ந்து முந்தைய ஆண்டு வினாக்களை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறுகளிலிருந்து மிக முக்கியமான வினாவிடைகளை தொகுப்பு பார்க்க போறோம். தொடர்ந்து பாரிப்படிப்பத்தோடு இணைந்திருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.